புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் வெற்றி வேட்பாளர் MU லாவண்யாவை ஆதரித்து அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் தலைமை செய்தியாளர் எழிலரசன். தற்போது உழவர்கரை பகுதியில் வெற்றி வேட்பாளர் MU லாவண்யாவை ஆதரித்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? சட்டமன்ற தேர்தல் ஒரு 9 அன்று நடைபெற உள்ள நிலையில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கழகத்தின் சார்பாகவும், அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் கழகத்தின் நமது புரட்சித் தலைவர் கழகத்தின் சார்பாக புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகிற வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து சூறாவளி பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கி புதுச்சேரி மாநிலத்தில் அவர் வாக்கு சேகரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலைமையில புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் இந்திரா நகர், உழவர்கரை, வில்லியனூர், திருப்புவனை மற்றும் எட்டப்பாக்கம், மங்கலம், பாகூர் ஆகிய தொகுதிகளில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டு இந்த பிரச்சாரத்தை இன்று மாலை தொடங்கினார். முதற்கட்டமாக இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜிப்மர் மருத்துவமனை கல்லூரி எதிரில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பை கழக தொண்டர்களும் நமது வேட்பாளர்கள் சார்பாக வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் ஜங்ஷன்ல புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். கழக வேட்பாளரான ஜெயபால் என்கிற செங்கேனியை ஆதரித்து அவர் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட MGR நகர் ஆர்ச்சி குண்டு சாலை பகுதியில புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நமது கழக வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் MU லாவண்யா அவர்களை ஆதரித்து பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அந்த இடத்தில் மிக பெரிய அளவில் பெண்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய அந்த பிரச்சார வாகனத்தை சூழ்ந்து நின்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாக்கு கேட்டதையும், புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் தற்போது நிலவி வருகிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை, புதுச்சேரி அரசு எப்படி மோசமாக புதுச்சேரி மாநில மக்களை நடத்தி வருகிறது என்பதை குறித்தெல்லாம் ஒரு விரிவாக பேசி வாக்கு சேகரித்தார். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது உழவர்கரை பகுதியில் அப்பகுதி வேட்பாளர் MU லாவண்யாவை ஆதரித்து பிரச்சாரத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நேரலையாக பார்த்து வருகிறோம்.